பிடிச்சாரு இங்கே வாங்க இப்படி கையில் ஊற்றி பிடிப்பாங்க. உண்மையிலேங்க என்னையா யாரையா இந்த மாஸ்டர் கைக்கு முத்தம் கொடுக்கணுமையா போயிட்டு. வெல்கம் டு BMW ஃபேமிலி. அபிராமம் தேங்காய் சோறு உலக அளவில் ஃபேமஸ். ஓகேங்களா? எந்த ஒரு அபிராமத்துக்காரங்கள்லையும் நீங்கள் போய் அபிராமத்துக்காரன்ட்ட போய் தேங்காய் சோறு டேஸ்ட்டு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். நான் இது வரைக்கும் எத்தனையோ ஃபுட்டு சாப்பிட்டேங்க. ஆனால் அந்த தேங்காய் சோறு டேஸ்ட் மட்டும் அப்படியே மைண்டில் நிற்கும். உனக்கு நிற்குமாம்மா? உனக்கு பிடிக்கும்ல? பிடிக்குமா இல்லையா? கல்யாண சாப்பாடு ஒரு வாட்டி சாப்பிட்டேன். வீட்டில் விருந்தெல்லாம் கொடுக்கணும் நிறைய. சூப்பராக இருக்கும்ல? பார்த்துங்க. ஒரு கர்நாடகா மாநிலத்து பொண்ணு கூட அபிராம தேங்காய் சோறு டேஸ்ட் நிற்கிது. அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபேமஸ். அந்த தேங்காய் சோறு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். எத்தனை பேருக்கு தேங்காய் சோறு வந்து சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலை நான் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேங்களா? வாய் ஊருமும் கையில் ஒரு கச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துங்க, அப்பப்போ தொடச்சிங்க. ஓகேங்களா? இப்போ வீடியோவில் போகலாம். முதல்ல என்ன இருக்குது அப்படியே பக்கத்தில் வந்து காட்டுப்பா. தேங்காய் சோறு, மஞ்சள் சோறுன்னு கூட சொல்லுவாங்க. முட்டை, தயிர் சம்பா, கேசரி, சிக்கனு, ஒரு மட்டனு ப்ளஸ்ஸு ஒரு வாளி புளிச்சாறு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து தம்ஸ்அப் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? எப்படி திங்கணும்னா முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. ஓகேவா? நடுவில் ஒரு குழி பண்ணிக்க. நல்லா குழி பண்ணிட்டியா? இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாளியை நல்லா கிண்டணும். காட்டுப்பா. இந்த வாளியை நல்லா கிண்டணும். ஃபஸ்ட்டு இதில் கத்திரிக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, அப்பப்போ தொப்புசா கூட இருக்கும். தொப்புசாலாம் இருக்கான்னு பார்ப்போம். தொப்புசா இதாக இருக்கு பாரு. அப்படியே மேலே ஒரு தொப்புசா மாதிரி வருது பார்த்தியா? இந்த மாதிரி வரும். ஓகேவா? எல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு வந்துச்சுன்னா லக்கு. கத்திரிக்காயோட உனக்கு வருது. நான் போகிறேன் தான். நல்லா அப்படி ஊற்றிக்கணும். குழி பண்ணிவிட்டு நல்லா ஊற்றிக்கணும். தான் ஊற்றிக்கணும். இந்த சிமெண்ட் கலப்பாங்க பார்த்தியா குமிச்சு வச்சு, அந்த மாதிரி முதல் செட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஊற்றிட்டேன். இப்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த கறி இருக்குல்ல, கறி ஊற்றிக்க. இப்படி ஊற்றிக்க. கறி தெரியணும்ல. இங்கே பாருங்கள், கறியை காட்டுக்கிறேன் பாருங்கள். கறி இருக்கா? இப்போ இந்த சோத்தில், மஞ்சள் சோத்தில் நல்லா குழப்பணும். இந்தா நல்லா குழப்பி அடி பார்ப்போம். இந்த பாரு பா, வாய் உருதுங்கோய். சூடாக இருக்கு. கேமரா எடுக்கணும், இன்னும் எடுக்க முடியல, நிற்க முடியல. டேய் எனக்கு டெம்ட் ஏற்றுறீங்கடா அப்படின்றாப்புல. அப்போ இந்த சேர்வா இருக்குல்ல, கறி சேர்வா, இதே லைட்டாக தூக்கி போட்டுக்கிட்டு இப்போ அடிக்கிறேன் பாரு. இங்கே வாங்க, அதில் முந்திரி பருப்பு இருக்குது பாருங்கள். முந்திரி பருப்பு சேர்த்து சொல்லிட்டே இருங்க, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். பா புளிச்சாறு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கப்பா. கத்தாப்பு அவர் தான் ஃபேமஸ் நம்ம ஊரில். அவர் பண்ணியிருக்காப்புல சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சாப்பிட்டோம், அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஆனால் இன்றைக்கி நல்லா சூப்பர் அடிப்புளி நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு வாய் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு புளிச்சாறில் அந்த புளிப்பு தன்மை இருக்குது. சூப்பராக இருக்குது. சோறு சூப்பராக இருக்குது. கறி எப்படின்னு பார்ப்போம். பாப்பா இங்கே வாப்பா, பக்கத்தில் வாப்பா. பாருங்கள் கறியை பாருங்கள். ஆட்டுக்கறி இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்து பார்த்துருக்கீங்க பாரு, மாவு மாதிரி இருக்குங்க பாருங்கள். பா நல்லா வந்துருக்கு, செம்மையாக வந்துருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள். ஆஹா, செம்மையாக இருக்கு. ஆட்டு கறி அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரி உள்ளே போயிடுச்சுங்க. ம் 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 கைவா. ம் 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 இங்கே வாயா. கேமராமேனுக்கு வாய் வருது. நம்ம கஷ்டமாக கொடுக்கலாங்க, உறிஞ்சா போதும். எலும்பு தனியாக வந்துடுது பாருங்க. ம் ஆஹா பாருங்க, வெறும் எலும்பு. அவ்வளோதான், ஒரு கறி காய். இப்போ ஒரு வாய் சோறு பாருங்கள். பக்கத்தில் வாப்பா. வாய தொடங்க. ம் பா வேறு லெவலு. இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு சிக்கன். டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டு. புளிச்சாறு அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கறி செம்ம. எந்த கறி? ஆட்டுக்கறி செம்மையாக இருக்குது.
சிக்கன் கறி நல்லா இருக்கும். இப்போ என்ன 2 ஐட்டம் இருக்குது, அதை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. செம்ம கறியை பாருங்க பாப்பா. ஆட்டுக்கறி தான் ஹைலைட். இங்கே பாருங்கள், இவ்வளோ கறி எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து கறி சமைப்பீங்க, நல்லா எல்லோரும் சமைச்சிருப்பீங்க. ஆட்டுக்கறி வாயில் போட்டு 1/2 மணி நேரம் மெண்டு துப்பிடுவாங்க சில பேர், முழுங்க முடியாது. இங்கே பாருங்கள், இவ்வளோ கறி. அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சு. மாவு மாதிரி இருக்குது, செம்மையாக வந்துடுங்க. பொய் சொல்லலை, வீடியோ காட்டி சொல்லலை. இப்போ இந்த செட்டப்பில் திண்டுக்கிட்டு இருக்கோன்னு இந்த கல்யாணக்கார வீட்டுக்கு தெரியாது. மணமகள் சேரை போட்டுக்கிட்டு நாங்கள் கதவை பூட்டிக்கிட்டு திண்டுக்கிட்டு இருக்கோம்யா. அதனால் அவங்க பார்த்துட்டு திட்டுவாங்க, மன்னிச்சுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தான் சொல்கிறேன், மன்னிச்சுங்க. உங்களுக்கு தெரியாமல் இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். இது யார் வீட்டு கல்யாணம் சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா மணமகன் ஜாசர். ஓகேவா, அவருக்கு கோடான கோடி நன்றிகள். ஓகேவா, அருமையான சாப்பாடுப்பா. வலிமாலா நாக் அவுட் பண்ணிட்டீங்க. இந்த டேஸ்ட்டு 8 திக்கும் பரவட்டும். இந்த வீடியோ மூலமாக உலகமெல்லாம் தெரிய போகுது. எர்ராவண்டி அபிராமத்துக்கு அந்த தேங்காய் சோறு எப்படி இருக்குன்னு திண்டு பார்ப்போன்னு நிறைய பேர் வர போகிறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, கறி காலியாக போச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் ஸ்பெஷல் அதுமே இருந்தாலும் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஸ்பெஷல் அதுமாரி கொடுப்பாங்க. நான் வந்து ட்ராவல் பண்ணணும், மயக்கம் வந்துடும் அப்புறம். ஓகேங்களா, கண்டிப்பாக அபிராம சாப்பிட்டு தின்னிங்கன்னா தூக்கம் வரும், அது மைண்டில் வச்சுங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு நான் கிளம்ப போகிறேன். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அடுத்தது கல்யாணம், இது தேங்காய் சோறு சாப்பிடணுன்னா காணும் கல்யாணுக்கு. இந்த கேமராமேன் வீடியோ எடுத்து அவர் கல்யாணத்துக்கு வருவோம், அப்போது மறுபடியும் தேங்காய் சோறு சாப்பிடுவோம். அபிராமம் இல்லை அதில். இங்கே வருங்க முட்டை வாங்க, அப்படியே பக்கத்தில் வாங்க, அப்படியே கூட ட்ராவல் பண்ணுங்கள், பைக்கிட்ட வாங்க 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 வாங்க. ஆஹா வேறு லெவலு. இப்போ அந்த புளிச்சாரா இந்த முட்டையில் ஊற்றிங்க, அப்படி ஊற்றிங்க பாருங்க. எல்லா டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது, சாப்பிடுங்க. பா எங்கள் ஊரில் பிடிச்சாரு கையில் ஊற்றி குடிப்பாங்க. பிடிச்சாரு இங்கே வாங்க, இப்படி கையில் ஊற்றி குடிப்பாங்க. உண்மையிலேங்க இந்த ஒரு ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே மனசுலேருந்து வருது. சாப்பாடு செம, புளிச்சாறு செம, மட்டனு அல்டிமேட்டு. ஓகேங்களா, இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துன்னு வச்சுங்களேன், அப்புறம் உங்களுக்கு ஓத்தால ஓடிடும். இல்லை எனக்கு ஓத்தால ஓடாது, ஏன்னா நான் திண்டு முடிச்சு 1 வாரம் கழிச்சு தான் வீடியோ வர போகுது. உங்களுக்கு ஓத்தால ஓடும். அதனால் இப்போ டேஸ்ட் பண்ணால் ஒரு ஐட்டம் வந்து துள்ளி கேசரி, இது என்ன சொல்லுவாங்க தெரில, அதை எப்படின்னு பார்த்து சொல்லிடுறேன். கேசரி. கேசரியா? ஆமாம் பாரு, ஸ்வீட் நல்லா இருக்கு. என்னையா யாரையா இந்த மாஸ்டர் கைக்கு முத்தம் கொடுக்கணுமையா போயிட்டு. பா சூப்பராக இருக்குங்க, உண்மையிலேங்க செம டேஸ்ட்டு. சூப்பரு. இப்போ திருப்தியாக சாப்பிட போகிறேன், இன்னும் நிறைய ஐட்டங்கள் சாப்பிட போகிறேன், அதான் வீடியோ காட்ட மாட்டேன். தேங்காய் சோறு ரிவ்யூ எப்படி இருந்து சொல்லுங்கள். உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலை கொடுத்தேன்னா உங்கள் வாயிலேருந்து எச்சி ஊறிச்சா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உனக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நல்லா நிம்மதியாக சாப்பிடுவோம். ஆமாம். ஓகேவா? வீடியோ முடிச்சிடுவோம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.